தியா வேற எல்லாத்தையும் அங்கே பாருங்கள் உழைச்சி போட்டு அவாட்டு உள்ளே தூங்குறா. இந்த துணியெல்லாம் மடிக்கணும். இங்கே பாருங்கள் கிளிப்பை தூக்கி போட்டிருக்கா, பொம்மையெல்லாம் தூக்கி போட்டிருக்கா. தியா இவன் எங்கே போனா? சௌமியாவை காணுமே. டேய் உனைய நான் அங்கே கேட்டு இருந்தேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ பெட்டி பெட்டியாக வச்சிருக்க. சில பார்சல்லாம் வந்திருக்கு. சரி அன்பாக்சிங் பண்ணலாம். இன்னொன்று வேற வர வேண்டியிருக்கு, எது வரலன்னு தெரியலடா, தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? இங்கேயே நிறைய வச்சிருக்க, இன்னொன்று வேற வந்துட்டு இருக்குன்ற. என்ன வாங்கியிருக்க? என்ன பார்சலு? அது என் கிச்சனை பார்த்தியா? என் கிச்சன் எப்படி சொல்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே உழைஞ்சிருச்சு. சரி, அதனால திருப்பி கிச்சன் ஆர்கனைசிங் ஐட்டமா இது எல்லாமே சொன்னா நம்ப மாட்டேன். எவ்வளோன்னு கேளு. எவ்வளோ? எல்லாமே அண்டர் 200 தான். ஓ ஓகே. ஒரே ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன், இது மட்டும் தான் 200 அபோவ், அது 300 தான். ஓகே. எல்லாமே பாருங்க, காசு மிச்சம் பண்ணி பட்ஜெட்ல வாங்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. என்ன பாக்குறியா? எஸ் கண்டிப்பா. ஓகே, நானே இனிமேல் அன்பாக்சிங் பண்ண போறேன். இன்னும் 2 பார்சல் வர வேண்டியிருக்கு. அது எப்போ வரும்னு தெரியல, வந்தோடனே அதை லேட்டரா உங்களுக்கு ஆட் பண்றேன். ஓகே சரி. ஓகே சரி, பார்க்கலாமா? எஸ் சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் எதை ஓபன் பண்ணலாம் சொல்லுங்க கலிஸ்வரன். இங்கி பிக்கி பாங்கி போடுறியா? இங்கி பிங்கி பாங்கி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் இதான் இருக்கு, இது ஓபன் பண்ணி. ஓகே. என்ன வந்திருக்கு, எது எது என்னன்னே தெரியலங்க. இப்பதான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, சிஸ்டர் வேற நமக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்துட்டு உட்காந்து. நீ எப்படி கண்டுபிடிச்சு வந்த? ஏண்டா செப்பா காட்டு காட்டு. கண்டுபிடிச்சிட்டேன். இதான் நான் வாங்கின முதல் ப்ராடக்ட். என்னது இது? உனக்கே தெரியாது, ஆக்சுவலி இவனுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இந்த இதுவா பார்த்துருக்கேன். என்னது? ரீல்ஸில் பார்த்துருக்கேன். முட்டை வைக்கிறது. எஸ். இப்போ இது வரையும் நம்ம முட்டை வச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு மந்த்துக்கு முட்டை ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அது வந்து கிச்சனில் வைக்கவே முடியல. ஸோ அதனால இதில் இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். காட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே காட்டு. இது இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஆரோ மார்க்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, எப்படி வரும் எப்படி போகும். இங்கே வந்து முட்டை வந்து கலெக்ட் ஆயிடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இது ஃப்ரிட்ஜில் வைக்க ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இல்ல இது எவ்வளோ? இது வந்து அண்டர் 200 தான். நான் உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட்டா ரேட் எல்லாமே அண்டர் 200 தான். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஓகே சூப்பர். சோ இத ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எப்படி சூப்பரா? நல்லா இருக்கு. ஓகே, சோ இத இப்படி வச்சிரலாம். சோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒர்த்துன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. இல்ல சூப்பரா இருக்கு. சோ இத கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது முடிஞ்சு. சோ நெக்ஸ்ட் இந்த பார்சல். இது என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் இப்பதான் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன், இவன் வந்துட்டான். என்னது இது? வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இவ்வளவு லேட்டா வாங்குறேன். என்னது இது? என் வருஷனுக்கு அதுவும் தெரியல. வரைக்கும் ஆயில் டிஸ்பென்சர். இத முன்னாடில இருந்து வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இல்லை எனக்கு இப்படி இந்த மாடல் வேணும் அந்த மாடல் வேணும், கிடைக்கிறதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு வழியா இப்பதான் வாங்கியிருக்கோம். இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலா பிளாஸ்டிக் கிளாஸ். இங்க பாருங்க, தெரியுதா? போதும் உடைஞ்சிர போகுது. ஃபுல் கிளாஸ் அண்டர் 200 தான். இது எல்லாமே எங்க வாங்குனேன்னா மீஷோல தான் வாங்குனேன். எல்லாமே பட்ஜெட். பட் நான் இதை இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு என்ன எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் இப்பவே. ஆனா குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்ப்ரே பண்றதா? இப்போ தோசை இதெல்லாம் பண்றோம்னா கிச்சன்ல ஃபுல்லா மெஸ் ஆகுது. சோ இத யூஸ் பண்ணோம்னா ஆகாது. ஓகே. சோ நீங்களும் இந்த ஸ்பூனை எடுத்து ஊத்துறதுக்கு இந்த மாதிரி ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுமே அண்டர் 200 தான். ஓகேவா? சோ இது ஒன்னு வந்து என் கிச்சன் அப்கிரேடுக்காக வாங்குனேன். எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். பட் என்னன்னா கிளாஸ் ஐட்டம் வந்து அண்டர் 200 150ல வருதுன்னா சூப்பர். பட் நான் இன்னும் ஆனா லீக்கேஜ் மாதிரிலாம் தெரியல. சூப்பரா இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து இது என்னன்னு தெரியல. இது ஒண்ணு போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்தே போயிட்டேன் பாருங்க. இது என்னன்னு கண்டுபிடிங்க கலிஸ்வரன். ஏதோ குழாய் வெடி மாதிரி இருக்கு. குழாய் வெடி? அப்படிதான்டா இருக்கு. குழாய் வெடி மாதிரி இருக்கு. அப்படிதான்டா தெரியுதுங்க. நம்ம வீட்ல ஸ்பூனு, கத்தி. ஓ நீங்க அப்படி வரீங்க. சரி. எங்க வீட்டு கிச்சன்ல நான் கடைசியா இருக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே எதுல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ரொம்ப மெஸ் ஆயிடுச்சு இப்போ. சோ ஃபுல் செட்டப்ப மாத்தலாம்னு இதையுமே சேர்த்து வாங்கிடு. இது இப்படியுமே எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணவும் ஈஸியா இருக்கு. இப்படி ஃபுல்லாவே எடுத்து
கழுவன்னா கழுவிட்டு திருப்பி இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வந்து ஸ்பூனு, கத்தி, சிசர்ஸ் இதெல்லாம் போட்டு இப்படி ஆர்கனைசரா கிச்சன்ல ஒரு ஓரமா வச்சா அழகா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்கு. இதுவுமே பாத்தீங்கன்னா அண்டர் 200 தான். ஓகேவா? ஆனா இது வந்து பிளாஸ்டிக் தான். அடுத்து இது எடுக்குமா? எனக்கே மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் ஆச்சரியமா பார்த்தேன். இது 2 வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 தான் போட்டேன். 1 தான் போட்டியா? ஆமா. ஏன் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களா என்ன? தெரியல, ஆனா நான் 1 தான் போட்டேன். ஞாபகம் லாஸ்டா செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதே வச்சிருவோம். என்ன கேட்டகரியில 2 வந்திருக்குன்னு தெரியல. ஓகே. அத என்னடா பார்சல்ல வர வேண்டிய உங்களுக்கு வரையுதேன்னு பார்த்தேன். ஓகே. இது என்னது? இதுவுமே நேரத்துக்கு எல்லார் வீட்ல இருக்கும். எங்க வீட்ல தான் கடைசியா வாங்குறோம்னு நினைக்கிறேன். என்னது? பார்த்து பாட்டிலா? பிளாஸ்டிக் தான். ஆயில் இதுவா? ஆயில் ஊத்துறதா? ஓ, ஆயில் டிஸ்பென்சர் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் வரைக்கும் ஊத்திக்கலாம். எஸ். இது வந்து இப்படி ஊத்தன்னா இப்படி ஓபன் பண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப வடசட்டியில தான் வறுக்கிறோம் அப்படின்னா உள்ள ஃபில் பண்றதுக்கு இப்படி ஓபன் கேன் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னொன்னு இங்க மெஷர்மெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ அப் டு 1 லிட்டர் வரை இத ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. ஓகேவா? நான் வந்து வேற ஒரு கேன் வச்சிருந்தேன், பட் அது ரொம்ப பாலாயிடுச்சு. இன்னொன்னு இது ஏன் நான் கிளாஸ்ல வாங்கலன்னா எனக்கு பழக்கம் ஈஸியா வராது. அவசரமா காலையில எடுத்து சமைப்போம், உடச்சு போட்டோம்னா ரிஸ்க். அதனால இது மட்டும் தான் நான் அப்படி வாங்கினேன். சரி தோசைக்கு மட்டும் தான் எடுப்போம், கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸ்ல வாங்கல, ஏன்னா என் ஹேண்டை பத்தி எனக்கு தெரியும், அவசரத்துல உடச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒர்த்து தான். நல்லா இருக்குல்ல? சூப்பரா நல்லா நீட்டா இருக்கு. பட் ஒழுகுதான் என்ன, நான் தண்ணி ஊத்தி பார்த்துட்டு கடைசியா உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஞாபகம் வந்துருச்சு. கூட வந்து ஒரு ஆர்கனைசர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட் ஆஃப் 4 வந்து 100 120 தான். இது என்ன ஆர்கனைசர்? ஆனா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது என்ன போட்டு வைக்கிறதுக்கு இத்தனை இருக்கு? இது என்னன்னா, இப்ப நம்மளோட இன்னர்ஸ் இதெல்லாம் கர்ச்சீஃப் எல்லாம் ரொம்ப மெஸ்ஸா இருக்கு. கர்ச்சீஃப் எல்லாம் வச்ச உடனே அப்படி அப்படியே எங்கேயாவது காணாம போயிருது ட்ரெஸ்ஸுக்குள்ள. இப்போ இதுல இன்னர்ஸ், கர்ச்சீஃப், என்னோட கேர்ள்ஸ் யூஸ் பண்ற அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வச்சு இப்படி அழகா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டா நீட்டா இருக்கு. இது செட் ஆஃப் 4 வந்து 150 தான். நல்லா இருக்குல்ல? இப்போ கபோர்ட்ல மெஸ்ஸா ஒரு ஓரமா வச்சா அது விழுந்துட்டே இருக்கும், ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே ஓரமா வச்சுக்கலாம்னு இது வாங்கியிருக்கேன். எப்படி? நல்லா இருக்கு. ஆனா ஒருத்து தான், நல்லா நீட்டா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன இப்ப டவுட் வருதுன்னா, இத்தனோண்டியில நம்ம அடிச்சு வச்சிருவேனான்னு ஒரு டவுட் வருது. அதை லாஸ்டா செக் பண்ணிடலாம். இல்ல இது வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தானா? ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தான். குட்டி குட்டியா இருக்கு கேப். அது குட்டி நம்ம மடிச்சு வச்சிரலாம். ஓகேவா? இதை வச்சிரும். அடுத்து இது ஒரு பார்சல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். இது என்ன அப்படின்னா, இது வந்து மல்டி ஸ்டோரேஜ் பர்பஸ். இது வந்து எப்படி சொல்றது, இப்படி வேக்கம் பண்ணிட்டு இப்படி சுத்தி விட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுதா? இது எதுக்கு அப்படின்னா, இதுவுமே மல்டி ஸ்டோரேஜ் தான். என்ன அப்படின்னா, இப்போ கிச்சன்ல வந்து இப்படி ஆயில் பாட்டில்ஸ், இப்படி இந்த கேனு, ஆயில் கண்டெய்னர்ஸ் மட்டும் வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். நல்லா இருக்கா? ஜஸ்ட் எண்ணெய், அப்புறம் இங்கே நெய், ஒரு தேன் பாட்டில், வாட்டர், நம்ம ரெகுலர் யூஸுக்கு என்ன எடுக்கிறோமோ அப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து கிச்சனுக்குன்னு வாங்கினேன். பட் இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டோரேஜ். அதனால இந்த ரொட்டேஷன் டேபிள் வாங்கினேன். நான் வந்து இதுக்கு தான் வாங்கினேன், கிச்சன் ஐட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? இது அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற அந்த இன்னொரு பாட்டில் அதோடயே வந்தது. நான் அதான் என்னடா பாட்டில காணோம்னு பார்த்தா உள்ள என்ன பாட்டில்? 2 வாங்குனியா? இதே பாட்டில் வந்து 2ம் சேர்ந்து. ஒன்னு பெருசு, ஒன்னு சின்னதா? இது வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும். இப்போ இந்த எல்லா வீட்லயுமே எண்ணெய் வந்து மிக்ஸ்டா தான் யூஸ் பண்ணுவீங்க, நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு எண்ணெய் வந்து கம்மியா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு கம்மியா வருது. எப்படி? இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஊத்திட்டு
லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஊத்துறதுக்கு வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 இது சேர்ந்து தான். ம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்த்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்லாம் வாங்கியிருக்கேன். ம். ஸோ ஃபைனலாக என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு உட்டன் ரேக் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் டிஸ்மேண்டில் தான் இருக்கு. ஆனால் இது வந்து 280 சம்திங். இது மட்டும் தான் 300க்குள்ளே வரும். இது எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு அண்டர் 200 தான். 150 140 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ரேக்கு. பட் நல்லாவே செக்யூராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆன்லைனில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்கினேன். எனக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. இப்படி இருக்கா? ஆக்சுவலாக எப்படின்னா இப்படி கிராஸ் ஷேப் இப்படி இருக்கா. அடியில் ஒரு ரேக் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இப்படி இந்த சைடு ஒன்று நல்லா பெருசாக இருக்குல்ல. நான் கூட குட்டியாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான நட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கூட உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி என் கிச்சனில் வச்சுட்டு நான் ஃபைனலாக எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது. இது எல்லாமே 1000க்குள்ளே பட்ஜெட்டில் வாங்கிட்டேன். இன்னும் வந்து இதில் வைக்கிறதுக்கான இந்த டீ காஃபி மகு, இந்த மாதிரி சால்ட்டு போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி இந்த செராமிக் பாட்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் வரல. ஸோ இது பார்த்து நீங்கள் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நான் வாங்குற ப்ராடக்டையும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு எல்லாமே ஒருத்தர் தான் இருக்குது. எப்படி ஆர்டரில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ எல்லாமே மீஷோவில் தான் போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து போடுங்க அப்படின்ட்டு அந்த ஒருத்தருக்காக நான் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. மிச்சம் 2 ஆர்டர் வருது, அதையும் நான் போடுறேன். ஆல்ரெடி வந்து மீஷோவில் வந்து ஒரு வேல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். எங்கள் ஷார்ட்ஸையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் 66 ரூபாய் தான். அவ்வளோ குவாலிட்டி அண்ட் வெயிட்டாக இருந்தது. ஸோ அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு மறக்காமல் காலி சோனி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலே நாங்கள் இருக்கோம். இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.